வணக்கம். ஒரு கலைஞனுக்கு, ஒரு தலைவனுக்கு, மக்கள் போற்றும் மாமனிதருக்கு வின் டிவி எப்பொழுதுமே ஒரு தனி மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாமனிதருக்கு ஒரு மரியாதை கொடுக்க போகிறோம். அந்த மரியாதைக்குரிய நபர் யார்? இவர் ஒரு பாடலாசிரியர், இவர் ஒரு கவிஞர் அப்படின்னு பல முகங்கள் கொண்ட ஒரு நபர். இன்று பிறந்தநாள் காணும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனோட பாடல் வரிகள் படித்தவங்கலேருந்து பாமர மக்கள் வரைக்கும் அவங்களோட மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கவி சக்கரவர்த்தியோட வாழ்க்கை சக்கரத்தை அப்படியே லைட்டாக கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா? கவிஞர் கண்ணதாசன் 1927ஆம் ஆண்டு ஜூன் 24 கவிதைக்கு பிறந்த நாள். அக்கவிதை சிறுகூடல்பட்டியில் பிறந்தது. சாதாரண மனிதராக பிறந்து இன்று சாதனை மனிதனாக நம் முன்னே இருக்கிறார் என்றால் அதற்கு அவரின் முயற்சிகள் சாதாரணமானவை அல்ல. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா, தாய் விசாலாட்சி, தந்தை சாத்தப்பனார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 8 பேர். சிறு வயதில் இவரை ஒருவர் 7000 ரூபாய்க்கு தத்து எடுத்து கொண்டாராம். அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்தார். ஆரம்ப கல்வியை சிறுகூடல்பட்டியிலும் அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையிலும் படித்தார். அதன் பின் 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், நவீனங்கள், நவீனத்தோடு கட்டுரைகள் என பல எழுதியவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். சாகித்ய விருதுகள் போன்ற பல விருதுகள் பெற்றவர். கவிஞனாக இருக்க சில தகுதிகள் வேண்டும், கலைஞனாக இருக்க பல தகுதிகள் வேண்டும். ஆனால் அனைத்து தகுதிகளையும் கொண்ட உன்னை கலைஞன் என்பதா, கவிஞன் என்பதா? உன்னை வர்ணிக்க உலகில் உள்ள எந்த மொழிகளிலும் வார்த்தைகள் இல்லை. ஆனால் உன் வரிகள் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என்று அர்த்தம் அல்ல. அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டவையை படைப்பதிலும் ஆசை அதிகம். அதனால் இந்த பெயரை வைத்துக் கொண்டேன் என்று அவரே விளக்கம் அளித்துள்ளார். காட்டுக்கு ராஜா சிங்கம், கவிதைக்கு ராஜா கண்ணதாசன் என்று பெருந்தலைவர் காமராஜரால் போற்றப்பட்டவர். வேட்டியின் ஓரத்தை பிடித்துக் கொண்டு அறைக்குள் நடந்தபடி பாடல்களின் வரிகளை சொல்வார். நடந்து கொண்டே இருந்தால்தான் சிந்தனை துளிருமாம். அது மட்டுமல்ல, கவிதை வரிகள் சொல்லும் போது காலணிகள் அணிய மாட்டார். அதிகமாக மஞ்சள் நிற பட்டு சட்டை அணிந்திருப்பார். கவிஞர் கண்ணதாசனுக்கு பிடித்த இலக்கியம் கம்பராமாயணம். நான் பாடல் இயற்றும் சக்தியை பெற்றதே இதில் இருந்துதான் என்று அவரே அடிக்கடி கூறுவார். காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க விரும்பினார். சில காட்சிகளையும் எடுத்தார். ஆனால் முற்று பெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக கண்ணதாசன் இறந்துவிட்டார் என்று இவரே பலருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வதந்தியை கிளப்பி வீடு தேடி பலரும் அழுது கூடிவிட பிறகு இவரே முன்னால் தோன்றி சிரித்த சம்பவமும் நடந்திருக்கிறது. கலங்காதீரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் எழுதியது முதல் பாட்டு. அதேபோல் உலக நாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்த 3ஆம் பிறை திரைப்படத்தில் கண்ணே கலைமானே என்ற பாடல்தான் கவிஞர் கண்ணதாசனின் கடைசி பாடல். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப் பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். இதில் சிறப்பு என்னவென்றால், முத்தான முத்தல்லவா என்ற பாட்டைத்தான் மிக குறைவான நேரத்திற்குள், அதாவது 10 நிமிடத்தில் எழுதி முடித்தார். அதேபோல் அதிக நாட்களுக்கு அவரால் எழுதப்பட்டது நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை என்ற பாடல்தான். இன்றும் கவிஞர் கண்ணதாசன் என்றால் அச்சம் என்பது மடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது
மலர்ந்தும் மலராத போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் எங்கிருந்தாலும் வாழ்க, இருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க. அதோ அந்த பறவையைப் போல வாழ வேண்டும், இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே. சட்டி சுட்டதடா கை விட்டதடா போன்ற பல பாடல்கள் தமிழ் வாழும் காலம் முழுவதும் இருக்கும் காவியங்கள். கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. கவிஞர் கண்ணதாசன் தான் இறப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்னரே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி வைத்துக் கொண்டார். அதன் இறுதி வரி, ஏற்றிய செந்தீயே நீ எரிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு. இப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞன், மகா கலைஞன், மனிதனின் பிறந்த நாள் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும்? கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் எதை சொல்வது? இன்பம், துன்பம், கடவுள், காதல், காமம், குடும்பம், தனிமை, சுதந்திரம், இயற்கை என மனிதனின் அனைத்து உணர்வுகளோடு விளையாடிய ஒரே கவிஞன் கவிஞர் கண்ணதாசன் தான். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். மதியாதா தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உனக்கு நிகர் நீரைதான் கவிஞரே. கண்ணதாசன் காலத்தால் மறக்க முடியாத காவிய தலைவன், கற்பனைகளின் ஊற்று, தமிழின் சங்க இலக்கியமும் பாரம்பரியமும் வாழ்வு அனுபவமும் செறிந்த பாடலாசிரியர். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கண்ணா பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா. நான் நிரந்தரமானவன், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எழுதியவர் இன்றும் 8 திக்கும் காட்டில் ஒலிக்கும் தன் வரிகளால் படித்தவர் முதல் பாமரர் வரையிலான இதயங்களில் நிரந்தர கவி சக்கரவர்த்தியாக இருக்கிறார். ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ, இது பார்ப்பதுவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் இந்த காவிய தலைவனின் பிறந்த நாளை கவிதைக்கு ஒரு வரியாய் கொண்டாடுவதில் வின் தொலைக்காட்சி நிமிர்ந்து நின்று பெருமிதம் கொள்கிறது.
எப்படி வாழ்ந்துருக்கிறார்ல. திரைத்துறையில் நடிகனா, ஒரு கதாநாயகனா, ஒரு வில்லனா, ஒரு குணச்சித்திர நடிகனா நடித்து மக்கள் மனசில் பெரிய இடம் பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் திரைக்கு பின்னாடி இருந்து தன்னோட பாடல் வரிகள் மூலமாக இவ்வளோ பெரிய பிரபலமானவர் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் தான். அவருக்கு நிகர் அவரே தான், வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு கவிஞனுக்கு பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? கவிஞர் கண்ணதாசன் அவர் வாழ்ந்த காலத்தில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டு வைக்கல. மக்களோட மனசில் இருக்கிற குற்றம், குறை, எல்லா பிரச்சனைகளையுமே அவரோட பாடல் வரிகள் மூலமாக மக்களுக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மகா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். சினிமா அப்படின்னாலே ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் நமக்கு நினைவுக்கு வரும். ரஜினிகாந்த், கமலஹாசன், பாலச்சந்தர், முத்துராமன் அப்படின்னு ஒவ்வொரு நடிகர்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும், இயக்குநர்கள்லாம் ஞாபகம் வரும். ஆனால் சினிமா கவிஞர் அப்படின்னு சொன்னாலே கவிஞர் கண்ணதாசன் தான். அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறத விட கவிஞர் கண்ணதாசனோடு வாழ்ந்தவர்கள், கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்தவர்கள், அவர்களோட திரைத்துறையில் பணியாற்றிய திரை பிரபலங்கள், இவர்கள்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஹீரோ, காமெடியன், குணச்சித்திர நடிகன் அப்படின்னு மக்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்ற நடிகர் எஸ்வி சேகர் கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு இப்போ கேட்க போகிறோம். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். நான் 1970வது வருஷம் முதன்முறையாக அவரை நான் கவிதா ஹோட்டலில் அங்கே பாடல் எழுதும்போது சந்தித்தேன், ஒரு ரேடியோ நிகழ்ச்சிக்காக. அப்போ நான் ரேடியோ நிகழ்ச்சியெல்லாம் தயாரித்து ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுத்து கொண்டிருந்த காரணத்தினால அவரை நான் சந்தித்து அவர்கிட்ட ஒரு பேட்டி வாங்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து திரு கண்ணதாசன் அவர்கள் எனக்கு பழக்கம். இன்று ஒரு அரசினுடைய ஆஸ்தான கவிஞராக இருந்தவர் திரு கண்ணதாசன். அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அவருடைய சினிமா பாடல்களை எல்லாம் தாண்டி அப்போது பாட்டு புஸ்தகம் வரும். படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாட்டு புஸ்தகம் வரும்போது கண்ணதாசன் பாடல் என்னும்போது முதல்ல படம் வரதுலேயே அதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே பாட்டு புஸ்தகம்லாம் விற்றுரும். அந்த அளவுக்கு அந்த பாடல் வரிகள் அவ்வளோ சுலபமாக எளிய நடையில் ஒரு படித்த உடனே திருப்பி சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதர். அவருக்கு காலையில் ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி எழுதக்கூடிய பாட்டு பார்த்தா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அப்படின்னு வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் எல்லாமே திரைப்பட பாடல்களாக கொண்டு வந்த பெருமை என்றால் அது திரு கண்ணதாசன் அவர்களை சேரும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. நான் நூல்வேலி, அபூர்வ ராகங்கள் அல்ல அந்த பல படங்களுக்கெல்லாம் நான் ரேடியோ நிகழ்ச்சி பண்ணும்போது அவருடைய பேட்டிகள் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். பாட்டுன்னு சொன்னால் கர்ணன் படத்தில் பகவத்கீதையினுடைய ஒரு விஷயத்தை அந்த கிருஷ்ணர் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் புத்தியுள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்றவரெல்லாம் புத்திசாலி இல்லை என்று திரு சந்திரபாபு பாடிய பாட்டு எல்லாமே யதார்த்தமான வாழ்க்கையை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். பர்த்டே அன்றைக்கி போய் அன்றைக்கி ஒரு மாலையை போட்டு ஒரு மினிஸ்டர்ஸில் ஒரு 10 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்ததோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த விஷயம். இப்படிப்பட்ட மாபெரும் இவங்கள்லாம் ஒரு தமிழ் வளர்ப்பது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு ஒரு இலக்கண தமிழ் பல பேருக்கு புரியலை, இலக்கிய தமிழ் புரியலை அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி அந்த இலக்கியம், இலக்கணம் எல்லாவற்றையுமே ஒரு சராசரி ஒரு பேச்சு நடையிலும் பழக்க வழக்கத்தில் உள்ள நடையிலும் கொண்டு வந்த பெருமை திரு கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. எனக்கு எப்போது எனக்கு அரசியல்லையோ எங்கேயாவது ஒரு எதிர்ப்பு வரும்போது
எனக்கு எதிராக சிலர் நடக்கும் பொழுது நான் எனக்கு எப்பவுமே இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்ட்டு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அதே போல் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதெல்லாம் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சாங், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சாங். ஆனால் அதே சமயத்தில் தத்துவ பாடல்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. சொல்கிறணுன்னா நான் எழுதியே வச்சுருக்கேன் நிறையா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், மரம் போல் வளர்ந்து விட்டான். ஜோசியர்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டும் அவர் எழுதியிருக்காரு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இது பாக்கி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஜோசியம் சொல்கிறவங்களுக்கு அவங்க நடக்கும்னா தான் நடக்கணும், நடக்காதுன்னு நடக்கக்கூடாது. ஆனால் இங்கே மாற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது, என்ன ஒரு பிரமாதமான பாட்டு அது. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அவர் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக அதிகமான விற்பனையை தாண்டிய புத்தகம் அர்த்தமுள்ள இந்து மதம். இன்றைக்கு யாருக்காவது ஒரு வீட்டில் ஒரு திருமணம், நல்ல நிகழ்ச்சி, சஷ்யப்த பூர்த்தி, சதாபிஷேகம் அப்படி என்றால் ஒரு பரிசளிக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகம் அர்த்தமுள்ள இந்து மதம். 10 பாகங்கள் கொண்ட புத்தகம் அது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான புத்தகம். டெய்லி அதை ஒரு தடவை படிக்கலாம். எந்த பேஜை வேணால் எடுத்து படிக்கலாம். அது நமக்கு வாழ்வுக்கு உபயோகமான ஒரு விஷயம். கண்ணதாசன் என்ற ஒரு மாபெரும் கவிஞருக்கு ஒரு நினைவாஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வின் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஞாபகத்துக்கு வர்றது நம்ம பாட்டு நாயகன் கங்கை அமரன். கங்கை அமரன் கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு இப்போ கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவங்கள பற்றி, அவருடைய நினைவுகள், அவரது பிறந்தநாள் செய்தியாக ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அவர் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் தமிழ் மேதை. எனக்கு சின்ன வயசுலேயே ஆசை இருந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட சேரணும் அப்படின்னு. திரைப்படத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ண சமயத்தில் அவர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கம்போசிங்கில் உட்காந்து வாசித்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ ஜி.கே. வெங்கடேஷ் அண்ணாவுக்கு உதவியாக இருந்தபோது தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ அப்படிங்கிற பாட்டு ஃபஸ்ட்டு அவரோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணால் வெறும் டியூன் மட்டும் போடுறோம். டியூனை கேட்டால் அவர் ரொம்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பாளரை ஒரு கவிஞரை நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, கவிஞர்னா சொல்ல எழுதி அதை கொடுத்து அதை பாடுறதுன்றது வழக்கமாக இருந்தது. கவிஞர் ஐயாட்டா அப்படி இருக்காது. நம்ம டியூன் சொன்ன உடனே அவர் நல்லா ஹாயாக சாஞ்சிக்கிட்டு அதில் அந்த பாடலை சொல்லுவார், அந்த வரிகளை கேட்பார். அந்த வார்த்தையை நம்ம சேர்த்து பாடினோன்னா அது அந்த டியூனோட சேர்த்து பொருத்தமாக போகும். தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ அப்படிங்கிற பாட்டு தாதரேடரான்னு தான் ஃபஸ்ட்டு போட்டது. அப்புறமேல என்னடா நீ பலா கலா நான் நிலா நிலா வலான்ற மாதிரி இருக்குது, அது வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ஒரு எழுதி கொடுத்தாரு. அதே டியூனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாடுன்னு சொல்லிட்டு தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வாழ்ந்த துளிகளோ கனிகளோ அப்படிங்கிற பாட்டு எழுந்தார். தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வாழ்ந்த துளிகளோ கனிகளோ உடலெங்கும் குளிராவதென்ன
என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. எழுதி முடித்தோடனே நான் வந்து ஜி.கே. வெங்கடேசன் சொன்னேன், ஆனால் என்னை எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர் எனக்கு தெரியும். அதாவது அவர் பாட்டு சொல்லுவார், பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அசிஸ்டண்ட்ஸை அவங்க எழுதிக்கணும். அதுதான் அங்கே நடக்கக்கூடிய உதவியாளர்கள் வேலை. இருந்தாலும் அது வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட உதவியாளராக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜி.கே. வெங்கடேசன்கிட்ட சொன்னேன். ஜி.கே. வெங்கடேசன் சொன்னார், கவிஞரை இது ராஜாவோட தம்பி, அவன் வந்து உங்கள்கிட்ட உதவியாளராக சேரணும், அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு என்ன வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனால் இவரோட வீடு நடேசன் பார்க் பக்கத்தில் இதில் டி நகரில் இருக்குது. காலையில் போனால் காலையில் எக்கச்சக்க கூட்டம், நிறைய பேர் நிற்கிறாங்க. பத்திரிகைக்கு பாட்டு இப்போ கதை எழுத வந்தவங்க இருக்காங்க, பாட்டு எழுத வந்தவங்க இருக்காங்க, நிறைய சான்ஸ் கேட்டு வந்தவங்க இருக்காங்க. அடுத்த கம்பெனிக்கு பாடல் எழுத போகிறதுக்காக இருக்கக்கூடிய கம்பெனிகளின் கார்களும் வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வர்றாரு. என்னுடைய டைம் வந்தோடனே யாருன்னு அப்படின்னாரு. நான் ராஜாவோட தம்பி, அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு. அன்ட்டு தான் போனார். போயிட்டு ஒரு காரில் ஏறி போயிட்டார். காரில் ஏறி போகிறோன்னா மேலேருந்து பஞ்சர்நாசில் வந்து, என்னப்பா நீ போகலையா? அவர் என்னது எனக்கு ஒன்றும் சொல்லலையே, நான் அப்பாவே அவர் வேலைக்கு தான் போகிறாரு, நீ புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்த அனுபவங்கள் தான். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு பாடும் ஆனந்த குயில் பேடு. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை எதில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஒரு டியூன் கொடுத்தோடனே அதுக்கு உடனடியாக என்ன வார்த்தை தோன்றுகிறதோ அதை எழுத வேண்டும்ங்கிற ஆவல் எனக்கு வரும். எப்போதும் நான் பாடல்களுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. அது அவர் மட்டுமே சொன்னால், டியூன் சொன்னால் உடனே போடக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர். சரி, என்னதான் இருந்தாலும் அவர் வெளிப்படையான வாழ்க்கை நமக்கு தெரிந்திருந்தாலும் உள் ஆழமான மனதில் அவருக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து கிருஷ்ணகானம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கிருஷ்ணனை பற்றி எழுதிய பக்தி பாடல்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா உண்மையை சொன்ன உத்தமமான மனிதர். தானாக வாழ்ந்து பிறருக்காக நான் வந்து படைப்புகளை படைப்பேன், நான் வாழ்வது என் உடலுக்காக, என் உடம்புக்காக, என் மனதுக்காக, என் ஆத்மாவுக்காக என்று சொல்லி சாந்தி பெற்றவர். அவருடைய இறுதி நாள் மறக்கவே முடியாது. கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு எழுதுகிறார் பிரசாத் ஸ்டுடியோவில். பாலுமகேந்திரா எல்லாம் இருக்கிறாங்க. எழுதி முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த பாடலை எழுதி முடித்து விட்டு அவர் வந்து இதுக்கு போகணும், ஃப்ளைட்டு கிளம்புறாரு, அமெரிக்கா கிளம்புறாரு. அப்போ வந்து அண்ணாட்ட சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, இதில் பாட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அமர் இருக்கான், அவனை வச்சு பண்ணிக்கோ அப்படிங்கிற வார்த்தை தான் சொன்னது. இது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இப்போ மெய் செயல் இருக்குது நிஜமாக. உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அப்போ அவர் அமெரிக்கா போன டைமில் நெக்ஸ்ட்டு கண்ணதாசனுக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி சினிமா உலகத்தில் ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போ வந்து தயாரான படம் வந்து இவர் ரஜினி சார் நடித்த படம் போக்கிரி ராஜா அப்படிங்கிற படம் ஏவிஎம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க, கவிஞருக்கு அப்புறம் யார் எழுத போகிறாங்க அப்படிங்கிறது அந்த படம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் சரவணன், குமரன் சார், எம்எஸ்வி சார் எல்லாம் சேர்ந்து அமர் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் ஐயா எழுதினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 பாட்டோ 3 பாட்டோ அதில் எழுதக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தாங்க. நானும் பெரிய ட்ரீமில் இருந்தேன், ஐயோ கவிஞருக்கு அப்புறம் நம்ம தான் வர போகிறோம் அப்படின்னு. எல்லாவற்றிலையும் என்னுடைய பங்களிப்பு இருந்த காரணத்தால் அந்த பாடல்களில் அவர் உயரத்துக்கு யாரும் தொட முடியாது. அப்புறம் என்னென்னவோ நிகழ்ந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த கவிஞர்கள் எழுதினாலும் பாவாடை தாவணியில் பார்த்தவரும் அடையப்பா அப்போ பார்த்தவளா இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரே ஒரு வார்த்தையில் பூஜை போகுது, எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், முடிஞ்சு போச்சு, போனால் போகட்டும் போடா முடிஞ்சு போச்சு. அப்படி ஃபர்ஸ்ட் லைன்லேயே கதையை சொல்லக்கூடிய ஆள் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. செய்திகள், தகவல்கள், கோள்களின் இயக்கங்கள் எல்லாம் வருவதே விண்ணில் இருந்துதான்.
அந்த வின் டிவியிலிருந்து இன்றைக்கு வந்து கவிஞர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை நீங்கள் கொண்டாடுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது விண்ணெல்லாம் சேர்ந்து உலகமெல்லாம் சேர்ந்து எல்லா கிரகங்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடியது. வின் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்படங்களில் வெளிவர அத்தனை படங்கள்லையும், ஏன் 99.99% இருக்கிற எல்லா தமிழ் படங்கள்லையும் குணச்சித்திர நடிகராக மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வின் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்று கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள். கண்ணதாசனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நம்மெல்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கே கொடுத்து வைக்கணும். கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் வாழறதுக்கு பெருமைப்பட்டிருக்கணும். நான் வாழ்ந்திருக்கேன் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில். கண்ணதாசன் அவருடைய மேடை பேச்சுக்களை மயிலாப்பூர் மாங்குல்லையிலையும் கேட்டிருக்கிறேன். பாரதிய வித்யா பவனில் அவர் ஒரு சமஸ்கிருத மாநாட்டில் பேசுகிறதையும் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ராங்காக பேசுவார். யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தன் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அது தெளிவாக சொல்லுவார். அடுத்தவங்க வருத்தப்படுவானே அங்கே பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். தைரியமான ஆள். பாரதி வந்து தேசிய கவி என்று சொல்லுவார்கள். பாரதிதாசனை புரட்சி கவி என்று சொல்லுவார்கள். கண்ணதாசனை மனிதநேய கவி என்று சொல்லுவார்கள். எப்போவுமே மனித நேயம் படைத்தவர் கண்ணதாசன். ஒரு ட்ரூ ஹியூமன் பீயிங். ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அவன் எப்படி இருக்கணும்? மனிதனாக இருக்கணும் முதல்ல. ஆகவே கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாம் ஆல்ரவுண்டர். பத்திரிகைகள்லாம் நடத்தினார், இதழ் நடத்தினார், தென்றல், நிறைய பத்திரிகைகள்லாம் நடத்தினார். அதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு பாடல் எழுத வந்தார். அப்புறம் கதை வசனம் எழுத வந்தார். அதுக்கப்புறம் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் படத்தை தயார் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். அவர் போகாத இடமே இல்லை. எல்லா இடத்துக்கும் போயிட்டார். எல்லா பாட்டையும் டச் பண்ணிட்டார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வாலி அவரை பற்றி ரொம்ப அருமையாக பாராட்டி சொல்லுவார். கண்ணதாசனை பற்றி சொல்லும்போது, நீ தாடி இல்லாத தாகூர், மீசை இல்லாத பாரதி, உனக்கு அன்பு மனம் உண்டு, அறிவு மனம் உண்டு, ஆனால் அஸ்தமனம் கிடையாது. ரொம்ப அழகாக கண்ணதாசனை பற்றி வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அரசியல்லையும் இருந்தது, சினிமா துறையிலையும் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். ஆனால் அந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி வெளியில் வந்தார். அதாவது வீரியமுள்ள ஒரு விதையை எவ்வளவு ஆழத்தில் புதைச்சாலும் சரி, அந்த விதை வந்து பூமியை புலந்துக்கிட்டு வெளியில் வரும். அந்த மாதிரி கண்ணதாசனுடைய கவித்துவம் எல்லாத்தையும் தாண்டி வெளிவந்த ஒரு நிலைப்பாடு. இப்போல்லாம் நம்ம ஏதாவது ஊருக்கு ஷூட்டிங் போகிறோம் வச்சுங்களேன், காரில் போகும்போது கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போகும்போது முக்கால்வாசி அந்த கார் ஓட்டுநர் போடுற பாட்டுக்கள் எல்லாமே பழைய பாட்டாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக கண்ணதாசன் பாட்டாக தான் இருக்கும். அவர் பாட்டு என்னென்ன அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கு. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, போனால் போகட்டும் போடா, பயப்படாத, ஏன் சாவுக்கு பயப்படுற, இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா. உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது இது கோட்டை
காட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. அப்படியெல்லாம் எழுதியவர் கண்ணதாசன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், இங்கு ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அவருக்கு ஒரு கை விளங்கலை. இந்த நேரத்தில் எனக்கு ஏண்டா எத்தனை பேர் குழந்தை இல்லை குழந்தைன்னு தவிக்கிறான், அங்கெல்லாம் பிறக்கக்கூடாதா என்று எழுதுகிறார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பாரதியார் வரிகளிலிருந்து எடுத்து இவர் வரியை கொண்டு வந்து பாரதிக்கு இணையாக பாட்டு எழுதுபவர் திரு கண்ணதாசன் அவர்கள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. ஃப்ராங்காக பேசணும் பங்கஜம். சும்மா சிரிச்சு பேசுறது, ஒரு ஆள் போனோன்னு ஒரு மாதிரி பேசுறது, அவன் முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, இந்த வழக்கமெல்லாம் கண்ணதாசனுக்கு எப்போவுமே கிடையாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இன்றைக்கி எந்த ஒரு மேடை பேச்சாளனாக இருந்தாலும் சரி, பட்டிமன்றத்தை பேசினாலும் சரி, கவியரங்கம் பேசினாலும் சரி, அல்லது எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி, கண்ணதாசனை தொடாமல், கண்ணதாசனை குறிக்கோள் காட்டாமல் பேசவே முடியாது. நான் பல மேடைகளில் பேசுகிறேன், பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக போயிருக்கேன்னா அதுக்கு நிறைய கண்ணதாசனுடைய பாடல்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கு. காதலுக்கு ஒரு பாட்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் படரசம் தருவாள், பருகிட தலை குடிவாள் கடல் கல். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தமிழர்கள்லாம் ரொம்ப விரும்புவது பழைய பாடல்களைத்தான். அதுவும் கவியரசு கண்ணதாசன் பாடல்கள்லாம் கேட்கவே வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காதல் பாட்டு, சோகப்பாட்டு. என்ன சோகப்பாட்டில் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர், பெத்தவ மனசு பித்தம்மா, பிள்ளை மனசு கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. பாட்டு இல்லை சார், பாட்டு இல்லை. இன்னைக்கு வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற விஷயம். பானையில் சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தம், சோதனையை பங்கு வச்சா
எனக்கு தெரியாது, அது அன்னம்பாடு அவங்க பாடு, நான் என்ன ஐகான் சாரி அப்படின்னு ஓடிடுவான். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. 8ஆம் கிளாஸ் தான் படித்தார் கண்ணதாசன். 8ஆம் கிளாஸ் மேலே படிக்கலை. பட் எங்கே இருந்தது ஞானம் வந்தது? அதுதான் அவர் ஞானி. அதாவது கவிதை அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஆமாம், ரொம்ப அற்புதமான மனிதர். எனக்கு என்றைக்கும் சாவு இல்லை, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. ஆனால் அவரே எழுதியிருக்கார் அந்த வரி. கண்ணதாசனுங்கிற உடல் வேணால் நம்மகிட்ட இல்லையா இல்லாமல் இருக்கலாமே தவிர அவர் புகழ், பெயர், அவருடைய கவிதை எல்லாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நாம் வாழ்வதே அவர் கவிதையை வைத்துத்தான் என்று இந்த கண்ணதாசனுடைய பிறந்தநாள் விழாவிலே அவரை பற்றி சில கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கே நான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க அவர் நாமம், வாழ்க ஒரு புகழ். வணக்கம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோட பயணித்த நடிகர் லியாகத் அலிகான் கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். கண்ணதாசனுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் ஊடலிருந்து சண்டையாக இருந்த நேரம் எம்எஸ்வி அவர்கள் அப்படியே தயங்கி இதற்கு சரியான ஆள் என்றால் நம்முடைய கவிஞர் தான் சரியாக இருப்பார், நீங்கள் அனுமதித்தால் நான் போய் பார்க்கிறேன் என்று சொன்னபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி என்று சொல்லி, அப்பொழுது அவர் ஊட்டியிலே இருந்திருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். நேராக ஊட்டிக்கு எம்எஸ்வி அவர்கள் சென்று விட்டார். அங்கே போய் இப்படி எம்ஜிஆர் அவர்களால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு கவிதை எழுதி தர வேண்டும், சுதந்திர போராட்ட வீரன் எப்படி பாடுவானோ அந்த பாடலை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று கேட்டபோது ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். உடனடியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குளியலறைக்குள்ளே செல்லுகின்ற போது அந்த குளியலறைக்கு போய்விட்டு வெளியே வந்து கதவை சாத்துகிறார். சாத்துகின்ற நேரத்திலே அந்த கதவிலே ஒரு படம் ஒட்டி இருக்கிறது. படத்திலே கடல் அலைகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது, பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. பார்த்ததும் எழுதிக்கொள் பல்லவி என்று சொல்லி கவியரசு கண்ணதாசன் சொன்னாராம், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்று அந்த படத்தை பார்த்த உடனேயே சொல்லி அதையே பாடல் வரியாக பல்லவியாக உருவாக்கி காட்டிய ஒரு அற்புத கலைஞர். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். உலகில் உள்ள தமிழர்களெல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடிய அளவிற்கு எல்லோருடைய மனதையும் ஈர்த்த அற்புத கவிஞராம் கவியரசு கண்ணதாசன் அவர்களது பிறந்த நாளிலே எங்கள் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவருடைய புகழ் ஓங்குக, அவருடைய எண்ணங்கள் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் நம்மளோட பேச இருக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசனை பற்றி. ஆனால் நேரில் மீட் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தத்தோட ஃபோனில் நம்மளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கண்ணதாசனை பற்றி பேச போகிறோம். அந்த அடிப்படையில் இப்போது ஃபஸ்ட்டு லைனில் யார் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் லியோனி கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேச இருக்கிறாரு. ஹலோ, வணக்கம் சார். உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற கோடான கோடி வின் டிவியின் ரசிக பெருமக்களுக்கு திண்டுக்கல் லியோனியின் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களோட பட்டிமன்றத்தில் கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரிகள் இதுவரைக்கும் எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மகா கவிக்கு இன்று பிறந்தநாள். அவரை பற்றிய சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உலக மகா கவிஞர்களின் வரிசையிலே கவியரசு என்று பட்டம் பெற்ற கண்ணதாசனின் பிறந்த நாளாகிய இன்று
அவரை பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த வின் டிவிக்கு என் மனமார்ந்த வணக்கம். மற்ற கவிஞர்களுக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை, கண்ணதாசனுடைய உயர்ந்த பாடல்களை, சிந்தனைகளை, இலக்கிய திறனை முதன்முறையாக ஒளிநாடாக்களில் பேசிய பட்டிமன்ற குழு எங்கள் குழுதான். கண்ணதாசனுடைய பாடல்களில் என் மனம் கவர்ந்த பாடல் இப்பொழுது மனதுக்குள் உடனே என் நினைவுக்கு வந்தது. அவரே திரைப்படத்தில் தோன்றி பாடிய பாடல். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த வரிகள்ல எவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் அவன் மதிப்பதில்லை என்பதை ஒரு அழகான ஒரு பிராண செய்தியோடு உதாரணமிட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு. பாவ மன்னிப்பு என்ற படத்துல ஒரு அருமையான பாடல் ஒன்று எழுதியிருப்பாரு. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த பாட்டு ஒளிபரப்பான பிறகு பத்திரிகை நிருபர்கள் கண்ணதாசன் போய் கேட்டாங்க, இஸ்லாமியர்களுடைய திருவிழாவில் பாடுகின்ற பாட்டுக்கு எல்லோரும் கொண்டாடுவோம்ங்கிற வார்த்தை எப்படி போட்டீங்க? அது இஸ்லாமியர்கள் அனைவரும் கொண்டாடுவோம்னு எழுதியிருக்கலாமே, எல்லோரும் இந்த வார்த்தையை ஏன் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு கண்ணதாசன் சொன்ன பதில், உலகத்தில் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு மார்க்கம். தொழுகை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் தொழுகை நடத்திட்டு இருப்பாரு, அவருக்கு முன் வரிசையில அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கிற பியூன் தொழுகை நடத்திட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் தொழுகை நடத்தும் போது கலெக்டருடைய நெற்றி அந்த பியூனோட கால் மேல படும். இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தியதுதான் இஸ்லாம் மார்க்கம். அதனாலதான் நான் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு எழுதினேன்னு சொன்னார். இது மாதிரி அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் உட்பட மக்களினுடைய சிந்தனைக்கு, மக்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற பாடல்கள் எழுதிய ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அவருடைய பிறந்த நாளில் அவருடைய சிந்தனைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய பாடல்களை நினைவு கூர்ந்து, அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் வழி நடக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்ததா நம்மளோட தொலைத்தொடர்பில் இருக்கிற நபர் யார் அப்படின்னா, கிராமிய பாடல்களுக்கெல்லாம் சொந்தக்காரர், கிராமிய பாடல்கள் மூலமாக மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம், புஷ்பவனம் குப்புசாமி. அவர் நம்ம கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், நான் புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 87வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நினைவு கூறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். கவிஞர் என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர் கண்ணதாசன் அவர்கள். அவர் தொடாத விஷயமே இல்லை. வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் எளிமையாக, எல்லோரும் விரும்பும்படியாக, அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக பாடியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். திரைப்படத்திலும் சரி, தனி பாடல்களிலும் சரி, அவருடைய எழுத்தானது காட்டாற்று வெள்ளம் போல தங்கு தடையின்றி பாய்கின்ற திறனோடு வெளிவந்தது. உண்மையில் அவர் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கவிதையாக வாழ்கிறார், பாடலாக வாழ்கிறார், நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய அந்த இன்பமாக வாழ்கிறார். ஆகவே இந்த திரைப்படங்கள்ல அவர் தத்துவத்தை சொல்லும் போது ஏகப்பட்ட தத்துவம் எல்லாம் பாடியிருக்கார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, நாடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். ஏன்னா பாடினால் நேரம் வரிய சொல்றேன். ஆடு வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொள்ளி வரை வருமா அப்படின்ற அந்த சொல்லு பகவத்கீதைய அப்படியே 4 வரையிலும் சொல்லிட்டார். அவ்வளவு அற்புதமான கவிஞர். காதலாகட்டும் இல்லை, அதாவது ஆரம்பம், அவருடைய ஆரம்ப திரையிசை ஆரம்பமே
இல்லென்று பூத்த திருநெருங்கி காற்றினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றால் நெடுந்தூர பறந்தால் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழும். இது செட்டி நாட்டு ஒப்பாரி. இந்த ஒப்பாரிலிருந்து எடுத்த பாட்டு அதான் ஆரம்பம். மாலை தமங்கையில் ஆரம்பித்தது அவருடைய பாட்டு. அப்படியே மெல்ல மெல்ல அந்த காதல் எதையும் காதலும் வரும்போது அந்த ஒப்பாரி பாட்டு கூட எவ்வளவு அழகா அவர் கொடுத்தாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி பேசணும்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நாளோ போதாது, ஏன் ஒரு மாதமும் போதாது, அவ்வளவு இருக்குது. கவிஞர் நம்முடைய வாழ்ந்தது நமக்கு பெருமை, அவர் நமக்கு தந்தது மிக பெருமை பெரியது. அதை நாம் அனுதினம் கேட்டு ரசித்து நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க கவிஞரை பத்தி சொன்னா அவரு கோப்பையிலே குடியிருப்புன்னு பாடினாரு அப்படின்னு. அப்படி இல்லை. அதாவது அவர் சொல்றாரு, படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருளின் சுகத்தை இனி கேட்பதும் பிடிப்பதும் தகுமா அப்படின்னு சொல்றார். மது மயக்கம், அது மது மயக்கம், ஒரு வம்சத்தை அழிப்பது மது பழக்கம். புத்தி உள்ளோருக்கு புகழ் மயக்கம், தொழில் புரிவதற்கு காண்பது பொருள் மயக்கம். அது காதல் பாடலாகட்டும், திரைப்பட பாடலாகட்டும், தனி பாடலாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதோட நல்ல விஷயங்கள் எடுத்து நாம் இன்புருவமாக சிறப்புக்கு வாழ்வோமாக என்று கூறி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வணக்கம் கூறி இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. கவிஞர் கண்ணதாசன் எவ்வளவு மிகப்பெரிய சிறந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம குப்புசாமி அவர் சொன்ன வார்த்தைகளில் தெளிவாக தெரியுது. இப்போ அடுத்து நம்ம யாரை தொடர்பு கொள்ள போகிறோம் அப்படின்னா, அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லாத மிகச்சிறந்த பாடல் ஆசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய விருது பெற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கவிஞர் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முத்துக்குமார் அவர்களை தான் இப்போ நம்ம தொடர்பு கொள்ள போகிறோம். முத்துக்குமார் அவர்கள் நம்மளோட தொலைத்தொடர்பில் இருக்கார். கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு பல கவிஞர்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்களும் ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் கவிஞர் கண்ணதாசனை பற்றிய சில வரிகள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணதாசன் பாடல்களின் பல்கலைக்கழகம். மகாகவி பாரதியார் வார்த்தைகளை சொல்றதா இருந்தால், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயும் வாக்கிலே ஒளி உண்டாகும் என்கிற பாரதியாரோட வார்த்தைப்படி கண்ணதாசனுடைய வார்த்தைகள்ல ஒளி உண்டானது. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்கிற அந்த வார்த்தைப்படி வாழ்ந்தவர் கண்ணதாசன். கடைசி வரைக்கும் அவர் ஒரு குழந்தையாவே இருந்தாரு. அவருடைய பாடல்களோட சிறப்பு என்றால் அதுல அந்த வரிகளுடைய எளிமை. உலகத்திலே மிக கடினமான விஷயம் என்னன்னா எளிமையாக எழுதுவதுதான். அந்த எளிமை கண்ணதாசனுக்கு கை வந்து வந்தது. அவருடைய பாடல்களோட சிறப்பு என்னன்னா, முதல் வரியிலேயே அந்த சூழல அந்த கதையை அவர் சொல்லிடுவார். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்லா பொம்மையும் இல்லை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், இன்னைக்கு சென்ற மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அந்தி பகலுமை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன். பல கண்ணதாசன் பாடல்களை நம்ம உதாரணமா சொல்ல முடியும். இன்றைக்கும் தாலாட்டு பாடல் தொடங்கி ஒப்பாரி பாடல் வரை கண்ணதாசன் பாடல்கள் இடம்பெறாத வீடுகளே இல்லை. இதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. கண்ணதாசனுடைய சாதனைகளை வேறு எந்த பாடலாசிரியர்களும் தாண்டவே முடியாது. ஏனென்றால் அதற்கான காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார், அதை அவர் செவனே பயன்படுத்தி கொண்டார். இதுதான் கண்ணதாசனுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த மனநிலை அது ஒரு ஜென் மனநிலை. போட்டி பொறாமை எந்தவித வஞ்சகம் இல்லாத ஒரு மனநிலையில் தான் அந்த படைப்பு கைப்படும். அந்த வரம் அவருக்கு கிடைத்தது. அதனால தான் அவர் இன்னைக்கும் கவியரசாக கொண்டு கொண்டிருக்கிறார். கவிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்கிற ஒரு கருத்தில் கண்ணதாசன் பிறந்த நாளை கொண்டாடும் மின் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இவர் ஒரு கவிஞர், மகா கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உள்ள இளைய தலைமுறைகளில் அதிகமாக மக்கள் மனசில் நிறைய இடம் பிடிச்சிருக்கிற ஒரு கவிஞர். ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு ஒரு பாடல் மூலமாக ஒவ்வொரு பூக்களுக்கும் கவிதையை சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். வித்தக கவிஞர் விஜய் அவர்களை தான் இப்போ நம்ம தொடர்பு கொண்டு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்.
கவிஞர் நா. முத்துக்குமார்கிட்ட கேட்டப்போ கவிதையின் பல்கலைக்கழகம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசனை வர்ணித்து பேசினார். நீங்களும் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். ஸோ உங்களோட பார்வையில் கவிஞர் கண்ணதாசன் எப்படி? கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான பிறந்த நாள் விழாவாய் இன்னைக்கு அந்த விழா நடந்துட்டு இருக்கு. என்னை போன்ற கவிஞர்களுக்கு, திரைப்பட பாடலாசிரியர்களுக்கெல்லாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகம். எந்த சூழலுக்கு எப்படி பாடல் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை, பாடத்தை இந்த கவியரசர் கண்ணதாசன் என்கிற பல்கலைக்கழகத்தில் தான் எல்லா பாடலாசிரியர்களும் படித்தாக வேண்டும். அந்த பல்கலைக்கழகத்தில் தான் இத்தனை பாடங்களையும் ஒன்றாக படிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லா பாட்டுக்குள்ளுமே கவியரசர் கண்ணதாசனுடைய அனுபவம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் தான் பட்ட வலியோ சுகமோ, தான் அடைந்த இரவோ பகலோ, தனக்கு நேர்ந்த புயலோ மழையோ தான் அவருடைய பாடல்களுக்குள்ள அவருடைய வார்த்தைகளா பிரயோகப்படுத்தியிருக்காங்க. சார், கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எல்லாமே அவரோட பின்பக்கம் அப்படின்னு பார்த்தா ஒரு சம்பவங்களை பேஸ் பண்ணியாக தான் ஒரு பாடல்கள் எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நடக்கிற சுச்சுவேஷன்ஸ், அவரோட வாழ்க்கையில் நடக்கிற சுச்சுவேஷன், அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை மையமாக வச்சு தான் ஏதாவது பாட்டுகள் எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சம்பவங்களை பேஸ் பண்ணி அவர் எழுதிய பாடல்கள், அது எதனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டதில் எனக்கு ரொம்ப பிடித்தமானது வந்து அவருடைய ஒரு தீபாவளி திருநாள் அன்று அவருக்கு எப்போதுமே நிறைய பணம் அவருக்கு செலவாகிட்டே இருக்கும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் ஏழையாகவும் இருந்ததில்லை, நான் பணக்காரனாகவும் இருந்ததில்லை அப்படிப்பாரு. அது மாதிரி ஒரு தீபாவளி அன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 14 குழந்தைகள் நினைக்கிறேன். அந்த எல்லா குழந்தைகளுக்கும் தீபாவளி அன்னைக்கு துணி எடுக்கிறதுக்காக தயாராகி போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது கையில் சுத்தமாக பணமே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய உறவினர் சகோதரருக்கு வந்து பணம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். இந்த மாதிரி நான் தீபாவளி எல்லாருக்கும் உடை வாங்கணும், பணம் அனுப்புன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த கடிதத்தை பார்த்த அந்த சகோதரர் வந்து உதவி செய்யணும்னு மனம் இருந்தாலும் இப்படி அடிக்கடி பணத்தை கேட்டு விரயம் பண்ணிடுறாரு அப்படிங்கிறதால அந்த தரம் மறுத்துடுறாரு. அந்த மறுப்பு செய்தி இவருக்கு அறிவிக்கப்படுது. உடனே கடுங்கோவம் வருது. எடுக்கிறார் பேனாவை, எழுதுறாரு எழுத்துக்களை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு ஒரு பல்லவி எழுதுறாரு. அதை எழுதி இந்த சீட்டை கொண்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கூட காசு கொடுப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த உதவியாளர்கிட்ட போய் ஒரு தயாரிப்பாளர் சந்திச்சு கொடுக்கும்போது அந்த பாடலை வாங்கி கொண்டு பணம் கொடுத்ததாகவும், அந்த தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சின்ன ஒரு கோபத்தை கொண்டு வெளிப்பட்ட பாட்டு அது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி புத்தகத்தில் படித்தும் கேள்வி. சார், இறுதிய ஒரு கேள்வி. இன்றைக்கு கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை பற்றி நம்ம 2 பேரும் பேசியிருக்கிறோம். இந்த நினைவுகள், இந்த நொடி பொழுதுகளை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மகா கலைஞன் மறைந்த பிறகும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது ஒரு பெரிய சிறப்பு. இருந்த போதிலும் அதை நிலைமையில வச்சுக்கிட்டு அதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஊடகம். அந்த விதத்தில் அந்த ஒரு மாபெரும் பணியை செய்கிற வின் டிவி மற்றும் அதனுடைய அத்துணை குழுவினர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான இலக்கிய உலகின் சார்பில் பிரம்மாண்டமான நன்றியை நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஒரு கவிஞர்கள் தினமான வாழ்த்துக்களா நினைச்சு என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி. இதுவரைக்கும் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே கவிஞர் கண்ணதாசனை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படிலாம் வர்ணித்து பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுறது யார் மூலம் அப்படின்னா ரசிகர்களாகிய உங்கள் மூலமாக தான். ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலைஞன் எந்த அளவில் பேரும் புகழுமோடு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் மத்தியில் கவிஞர் கண்ணதாசன் எந்த அளவில் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்காரு அப்படின்னு மக்களோட மக்களாக நம்ம மக்கள் சொன்னதை நீங்களே கேளுங்க. இந்த உலகத்துக்கு காளிதாசர் அந்த காலத்தில் இருந்தார். இப்போ நம்ம காலத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான். அவரை மாதிரி எளிய நடையில் மக்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு நல்ல சொற்றொடரை கொண்டு நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாது பாடல்களில் தத்துவ பாடல்கள், தெய்வீக பாடல்கள், இது தவிர சமூக நல அக்கறை உள்ள பாடல்கள், இப்படி பல்வேறுபட்ட பாடல்களை எழுதியிருக்கார். அது இன்றைக்கும் இந்த தலைமுறையினரும் ரசிக்கும்படி இருக்கிறது. அவரே பாடி நடித்த அந்த படத்தில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்றார். அவர் வாழ்ந்ததும் அப்படித்தான் வாழ்ந்தார். ஆனால்
உலகத்திற்கு சொன்னது என்னவோ கண்ணன் கூறிய கீதை மாதிரி இவர் ஒரு கீதையை கூறிவிட்டு போய்விட்டார். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். கண்ணதாசனுடைய வனவாசம் புத்தகம் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவன் ஆஃபீஸில் தான் அந்த வனவாசம் புக்கை காமராஜ் வெளியிட்டார். சின்னப்பா தேவரை தான் 101 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகம் வெளியீடு விழாவில் நான் இருந்தேன். காமராஜ் பேசும்போது கண்ணதாசன் குழந்தை உள்ளத்தோடு எல்லாத்தையும் வெளிப்படையாக எழுதிக்கிறாருன்னு அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் பேசினார். அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் அந்த வனவாசம் புக்கை எடுத்து நான் படிக்கும்போது தான் காமராஜை படிச்சுட்டு தான் பேசிக்கிறாருன்னு நினச்சிக்கினேன். வாழ்க்கையில் அவருடைய பாடல்கள்லாம் மறக்க முடியாத பாடல்கள். என்னுடைய பள்ளிக்காலம் தொடங்கி பள்ளி படிப்பு நடக்கும் பொழுதே டி நகர் ஸ்கூல் பக்கத்தில் கண்ணதாசன் அவர்களுடைய இல்லம் உண்டு. அவரை பற்றிய பல செய்திகளை நான் அந்த சின்ன வயதிலேயே அவரை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதிலே அவருடைய ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. முக்கியமாக அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிறதான ஒரு 10 புத்தகங்களாக சேர்த்ததை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதில் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் அறிந்த உண்மைகளை இதில் எழுதியிருக்கிறார். அதில் அவர் காலத்தில் இருந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைக்கும் எல்லா தலைமுறைக்கும் உதவும்படியான பல அரிய செய்திகளை இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிறதான புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு வாழ்க்கையில் சில நேரத்தில் குழப்பமான சூழ்நிலை வரும்போது அவருடைய பாட்டு கேட்டு எனக்கு குழப்பங்கள் தீர்ந்து நான் வெற்றி நடை போட்டிருக்கேன். அதில் எனக்கு அறிவுபூர்வமான நம்பிக்கை உண்டு. அவர் மாதிரி கவிஞர்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இப்போ திரைப்படம் வந்து பாட்டு எழுதுகிறாங்க, அது கேட்ட நேரத்தில் அடுத்த செகண்டை மறந்து போயிடுது. ஆனால் அவருடைய பாட்டுக்கு வேண்டி என்றைக்குமே சரி ஞாபகம் இருக்கும் எனக்கு. நான் இருக்க வரைக்கும் கண்ணதாசன் மறக்க முடியாத ஒரு பாட்டு என்னால் நினைக்க முடியாது. அவருடைய பாடல் மூலமாக அவர் என்றைக்குமே நம்ம நினைவில் அவர் இரவாக வரமாக இருக்கிறார். அவர் கண்ணதாசன் ஐயா அவருடைய பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு கவிஞராக பார்த்துருக்கேன். அவருடைய பல புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன். குறிப்பாக வந்து அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர மாதிரி வியாபார நோக்கத்தோடு இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாடல்களாக தான் நிறைய பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்காரு. எனக்கு வந்து அவருடைய சில புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கிற வாய்ப்புகள்லாம் 1-2 தடவை அமைஞ்சிருக்கு. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த கண்ணே கலைமானே. இதெல்லாம் வந்து எனக்கும் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது, 2 வயசில் ஒரு கை குழந்தை இருக்குது. எப்பயாவது கொஞ்சம் பாடுறதுக்கான அந்த இதுவும் இருக்குது. அதனால் வந்து இந்த குழந்தைக்கு பாடும்போது அந்த கண்ணே கலைமானே பாட்டு வந்து எப்போதும் நான் பாடுறது உண்டு. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரோ ராரிராரு ஓராரிரோ. இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள். அவருடைய பாடல் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு கவிஞர் இவ்வுலகத்தில் பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. அவருக்கு நிகர் அவரே தான். அவருடைய பாடல்களை நான் இரவில் கண்டிப்பாக இரவு 10 மணியிலிருந்து காலை 5 மணி வரை எந்த எஃப்எம்மில் அவர் பாட்டு போட்டாலும் நைட்டு முழுவதும் பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்றைக்கி வந்து கண்ணதாசனோட பர்த்டேக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறையா கவிஞர்கள் வந்துட்டாங்க, எவ்வளவோ பாட்டு எழுதுகிறாங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். அவர் கடைசியில் சாக போராட்டத்தில் கூட கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எழுதியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசன் பாடல்கள்னு இல்லை, எந்த ஒரு சினிமா பாட்டு 3 விதமாக பிரிக்கலாம். தியேட்டரை விட்டு வெளியே வர வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். ஒரு சில வருஷம் ஞாபகம் இருக்குது. பல தலைமுறைக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் சொன்னது கண்ணதாசன் தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மயக்கமாக கலக்கமானு ஒரு பாட்டு. மனிதர்கள் மாறலாம், ஜாதி மதம் மாறலாம், ஆனால் பிரச்சனைகளும் அதில் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் மாற போகிறது இல்லை. எந்த தலைமுறை வந்தாலும் இந்த பாட்டு நிற்கும் மனசில். இன்றைய தினம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாள்.
அந்த நல்ல நாளிலே வின் டிவியினுடைய இந்த ஒளிபரப்பு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றது. கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சிறு வயதனாக நான் இருந்தபோது கவிஞரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். அவரை பார்த்தவுடனேயே மிக முகமலர்ச்சியுடன், தம்பி நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் இப்பொழுதுதான் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தினார். அந்த இணைய நினைவு இந்த நல்ல நாளிலே நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தோம். கவிஞர் கண்ணதாசனை பற்றிய வாழ்த்துக்களை பார்த்தோம். கவிஞர் கண்ணதாசன் மக்கள் மனசில் எந்த அளவில் இடம் பிடிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்ணதாசன் அவரோட பாடல் வரிகள் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன வார்த்தை தெரியுமா? அது நான் நிரந்தரமானவன், எனக்கு எந்த விதத்திலும் மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தன்னோட பாடல் வரிகள் மூலமாக சொல்லியிருந்தார். அது 100க்கு 1000% உண்மை. ஏன்னா மக்கள் மத்தியில் கண்ணதாசன் இன்றைக்கு மறைந்திருந்தாலும் ஆனால் மக்களோட மனசில் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன்,